Africa Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். படம் முழுக்க செட்டுக்குள்ள தான் நடக்கும். எங்கெங்க இருந்தெல்லாம் அழைப்பு வருது. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 500 கால் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. கார்டன் போர்ஷன் வருது இல்லை, அது மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான் என்னோட ஒரு பேராசையாக இருக்குது. ஒரு கலை இயக்குனராக அதுதான் ஒரு திருப்தியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட பெரும் கனவு அது. நம்ம ஷூட் நடக்கிற இடத்துக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணுற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வச்சு தான் பண்ண முடியும். அது ஒரு பெரிய சிக்கல் தான். லைவ் ரெக்கார்டிங்கிறது ஒரு பேர் அனுபவத்தை கொடுக்கும். இதோட சேர்த்து ரஞ்சித் படங்கள்ல இந்த அரசியல் விஷயங்கள்லாம் இருக்கும், அதற்கான குறியீடுகள்லாம் இருக்கும். ஒரு முனி சிலையெல்லாம் ஒன்று வரும், அதெல்லாம் ஒரு பெரிய முனின்னு சொல்லுவாங்க படத்தில் தானே. அத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு தலை வெட்டப்பட்ட ஒரு சிலை வந்து மண்ணுக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ மண்ணுக்குள்ளே இருந்திருக்கும் போது அது எவ்வளோ லேயர் ஆகிருக்கணும், அது எவ்வளோ. நாங்கள் எதிர்பார்த்தது வேற ஒன்றா இருந்துச்சு, இது வேற ஒன்றா இருக்குது. ஒரு கலைஞனும் ஒரு டைம் வந்து அவனை வந்து வேறையாக அவனை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கணும். ரஞ்சித்துக்கு முன்னான ஒரு சினிமாவும் ரஞ்சித்துக்கு பின்னான ஒரு சினிமாவுமே நிறைய இப்போ ஒரு சுதந்திரமே சினிமாவில் பேசப்படுது. இது வெறும் ஆரம்பம் தான். ஆமாம், இது ஆரம்பம். அப்போ தங்களான் அடுத்தடுத்து இருக்கா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தங்களான் திரைப்படத்தின் கலை இயக்குனர் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தங்களான் திரைப்படம் வெளியாகிருச்சு. முதல்ல இந்த படம் குறித்த உங்களுடைய அனுபவம், படம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், படமாக பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம்? படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது மக்கள் பயங்கரமாக அது கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் பண்ணுற படங்கள் வந்து நாம் தேட்டருக்குள்ளே போகும்போது நம்ம படங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும்ல, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். கூட்டத்துக்கு நடுவில் நம்ம அடித்து பிடிச்சி நாம் தான் ஆர்டர்னு தெரியாமல் அப்படி போய் பார்க்குற படங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமாக அந்த இடம் தான் இருந்தது. எங்கெங்கே இருந்தெல்லாம் அழைப்பு வருது. துபாயிலேருந்து திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, திடீர்னு நெய்வேலிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, KGFலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 அழைப்புகள் வரும். கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 கால் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. இந்த படத்தில் பணியாற்றின அனுபவம் எப்படி இருந்துச்சு? இதில் நிறைய செட்டிங் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காடையின் போர்ஷன் ஒன்று இருக்கும், அந்த நூற்றாண்டு நடக்குது, அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறமா அந்த தங்கலன் வாழ்கிற வில்லேஜ் இருக்கும். அப்புறம் அந்த வில்லேஜ் ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்க குளங்கள் இருக்கும். அப்புறமா அவரோட அந்த பண்ணையார்னு ஒருத்தவங்க கதையில் பார்த்துருப்பீங்களே, அந்த ஃபுல்லாகவே செட்டு இருக்கும். அந்த செட்டு, அப்புறமா ட்ரைபல் மக்களோட அந்த பகுதி, இவங்க அந்த KGF அந்த நிலப்பரப்பு அது உருவாக்குறது, இந்த தங்கச் சுரங்கம், படம் முழுக்க செட்டுக்குள்ளே தான் நடக்கும். நல்லா வந்துருந்துச்சு. சில நெகட்டிவ் விமர்சனங்கள்லாமும் பார்க்க முடிஞ்சது, அதெல்லாம் பார்த்தீங்களா? அது நான் பார்த்தோம். அதான் வழக்கமாக சில பேர் ரஞ்சித் அவருக்கு கருத்துக்கு எதிர்கருத்து பேசணுன்னு சில பேர் பேசுவாங்க. அதை தாண்டி சில இடத்துல அது லைவ் ரெக்கார்டிங்கிறதுனால சின்ன சின்ன சவுண்டு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. லைவ் ரெக்கார்டிங்கும் போது நமக்கும் அந்த சேலஞ்ச் இருந்துச்சா சார்? லைவ் ரெக்கார்டிங் போது ரொம்ப கஷ்டம். என்னென்னா நம்ம ஒரு ப்ராப்ஸு ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், ஷூட்டு ஒன்று போயிட்டுருக்கோன்னா அப்படி பண்ணவே முடியாது. நம்ம ஷூட் நடக்கிற இடத்துக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணுற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற எந்த சத்தம் வந்தாலும் லைவ் ரெக்கார்டிங் வந்து பாதிக்கப்படும். அதான் கேட்குறப்போ அந்த சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு செட்டில் ஒரு ஷூட் நடக்குது, அந்த செட்டோட அடுத்த லெவலுக்கு அடுத்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னொரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய சிக்கல் தான். லைவ் ரெக்கார்டிங்கிறது ஒரு பேர் அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது. ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்ட் டைரக்டருக்காக வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே உடஞ்சிடுச்சு, இல்லை திடீர்னு இப்போ வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், ஒரு மண் குடுவை வேணும், இல்லைன்னா ஒரு சுரக்குடுவை வேணும்னா இங்கேருந்து மறுபடியும் இந்த உடஞ்ச எடுத்தது அங்கே ஓடணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பான். நடுவில் ஒருத்தரப்பான், அவன்கிட்ட போய் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து அவன் எடுத்துகிட்டு ஓடுவான். அங்கேருந்து அது சரி பண்ணி இல்லை அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வேறு மாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கோ ஒரு பெரிய ஒரு நேரம் தேவைப்படும். அப்போ இந்த படம் சவாலான ஒரு படமாக தான். பெரிய சவாலான படம் தான் தங்களான் கதை. தங்களானுக்கு தேவைப்படக்கூடிய செட் இதுதான் அப்படின்னு இந்த கதை களத்தை ஒரு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, அது முழுக்க வரலாற்று படம் பண்ணணுன்றது அந்த காடையின் போர்ஷன் வருது இல்லை, அது மாதிரி படம் முழுக்க அப்படி பண்ணுன்றது தான் என்னோட ஒரு பேராசையாக இருக்குது. மொத்தமே ஒரு வரலாற்று போர்ஷன். ஆமாம், அது இருந்தாலும் ஒரு 18ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா நடக்குது. நம்ம எல்லாம் அப்படியே ஒரு 3ஆம் நூற்றாண்டில் நடக்கிற கதையாக இருக்கணும், ஒரு 5ஆம் நூற்றாண்டில் நடக்கிற கதையாக இருக்கணும். ஒரு கலை இயக்குனராக அதுதான் ஒரு திருப்தியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அது என்னோடய பெரும் கனவு அது. நானே ஃபீல் பண்ணிப்பேன்.
அவர் ராஜானா நாம் இப்படி ஒன்று ஒரு கற்பனை இருக்கும், அவனுக்கு அப்படி தான் இருக்கணும், அவர் அப்படி தான் ஒரு சீல்டு வச்சுக்கணும், அவர் அப்படி தான் ஒரு கத்தி வச்சுருக்கணும், அவர் இடுப்பில் இருக்க ஒரு குறுங்கத்தி அப்படி தான் இருக்கணும், அவர் பயன்படுத்த வில்லை அப்படி தான் இருக்கணும். அந்த கற்பனை உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து. அது வந்து வரலாற்று படங்கள் தொடர்ந்து பண்ணணும், அது பண்ணும்போது தான் சரியாகும்னு நினைக்கிறேன். தங்கலான் கதையை சொன்னதும் நமக்கு ஓகே பிடிச்சிருச்சு. ஒரு ஆனால் சேலஞ்சிங்காக இருந்துச்சா? ஏன்னா இது 200 வருஷம் ஆயிடுச்சுங்கும்போது நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டி இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் இல்லாத செய்ய வேண்டியிருக்கும், உருவாக்குறத தாண்டி இல்லாமல் செய்கிறது. சவால் தான், பெரிய சவால் தான் தங்கலான். ஏன்னா நம்ம இருக்க பெரிய ஒரு முள் புதாரதா இந்த இடத்துல தான் போயிட்டு அந்த தங்கலானோட வில்லேஜ் க்ரியேட் பண்ணோம். அந்த முள் புதார் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே புல் விதைச்சோம், ஃபுல்லாகவே புல்லுகளை விதைச்சி அப்புறம் அதில் வந்து வீடுகளை அப்படியே பண்ண ஆரம்பித்து அதில் எத்தனை பனைமரங்கள் வேணும். இப்போது ஓலை வச்சு தான் நம்ம வீடு போட போகிறோன்னா இப்போது அந்த ஓலைகளை பதிய வைக்கணும். அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வெட்டணும், அது அவங்கள்ட்ட சொல்லி அதை வெட்டி அதை படிய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வேழல் போடணும். வேழல் வச்சு வீடுகள் வேணால் வேழல் வச்சு அறுக்கணும். வேழல் அப்போ எங்கே கிடைக்கும், எந்த மாவட்டங்களில் அதிகபட்சமாக வேழல் இருக்க வீடுகள் இருக்குது, அந்த வீடுகளாக தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட ஒரு காசை கொடுத்து அதில் இருக்க பனை வாரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், அதில் இருக்க அந்த வேழலோட அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது மாதிரியா எடுத்து வந்து ரொம்ப பார்த்து தான் அந்த படம் பண்ணோம். அந்த இடம்லாம் ரொம்ப பெரிய சவால் தான், இந்த வில்லேஜ் க்ரியேட் பண்ணுறது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ வழக்கமாக ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னா நமக்கு இலக்கியத்துலேயும் சரி அல்லது முந்தைய படங்கள்னு ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும், நம்ம அதை வச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு. ஆனால் இதில் ஒரு பட்டியலின மக்களினுடைய விளிம்புநிலை மக்களினுடைய வாழ்வியல் அப்படின்னா அப்போ அந்த கிராமம் எப்படி இருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு இலக்கியங்களோ இல்லை முந்தைய படங்களோ குறைவு. அப்போ அது நம்ம தானே க்ரியேட்டே பண்ணணும், ரீக்ரியேட்டுங்கிறத தாண்டி. அப்போ அதுக்கு எப்படி மெனக்கட வேண்டியதாக இருந்துச்சு? படித்து மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவங்க உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது, கேழ்வரகாக இருந்ததா இல்லை கம்பாக இருந்ததா இல்லை சோளமாக இருந்ததா. ஒரு வெங்காயம்ட்டு நம்ம தெரியாமல் கூட வெங்காயம் சொல்லி ஒரு சின்ன வெங்காயத்துக்கு போயிட பெரிய வெங்காயம் வச்சா அந்த காலகட்டமே நம்ம தப்பாக பதிவு. அந்த பூசணி காய் தான் அதிகபட்சமாக பயன்படுத்தியிருக்காங்க, சுரைக்காய் தான். இப்போ நம்ம நாட்டுக்காயாக இருக்கும்ல அது மாதிரி காய்களாக தான் இருக்கணும். நம்ம கூழாக இருந்தால் கூட அது நம்ம கவனமாக பண்ணணும். இந்த அடுப்புனா இந்த அடுப்பு தான் இருக்கணும், விறகுனா சவுக்க விறகா வச்சிடக்கூடாது, முள் விறகு. இப்போ எல்லாமே விறகு அடுப்பு எரிக்கிற விறகுனா இது இப்போ முள் விறகு தான் பயன்படுத்துகிறாங்க, அது முள் செடி விறகு. ஆனால் அது நம்ம ஃப்ரேமில் வச்சு எரிச்சிடக்கூடாது. அப்போ காட்டு மரங்களோட விறகு தான் வேணும். அதை வெட்டி அது பொழந்தா கூட நம்ம இப்போ வந்து கத்தி வச்சு பொழந்து ஃப்ரேமில் வச்சிட்டோம்னா தப்பாயிடும். அப்போ நம்ம வந்து கோடாரி வச்சு தான் பொழந்துருக்காங்க. அப்போ அதுக்குன்னே மாதிரி கோடாரி வச்சு பொழந்து அது ஃப்ரேமில் வந்தாலும் வராட்டாலும் ரொம்ப கவனமாக பண்ணணும். அப்போ இவ்வளோ மெனக்கட வேண்டியது, பார்த்து செய்ய பெரிய லெவலில் தான் ரொம்ப பார்த்துக்கிறது. அந்த அதில் வர பானை, அவர் குடிக்கிற அந்த தண்ணி குடிக்கிற அந்த கலசம், அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு அந்த ஒர்க் மட்டுமே போச்சு. பானைகள் செய்கிறதும் அவங்க வீட்டுக்குள்ளே பயன்படுத்துக எளிமைப்படுத்தி சார். ஒரு சீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி ஏன் அதை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும்? அது வரலாற்று படம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆவணம். அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த பானை தான் எங்கள் தாத்தன் பயன்படுத்தினா அந்த பானையாக தான் இருக்கணும், அவள் இந்த கறி தான் சாப்பிட்டாங்க அந்த கறி தான் அவங்க அந்த ஃப்ரேமில் இருக்கணும், இந்த சுரைக்காய் தான் சாப்பிட்டாங்கன்னா சுரைக்காய் தான் இருக்கும். வரலாற்று படங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். 18ஆம் நூற்றாண்டுன்னா அந்த நூற்றாண்டில் என்ன இருந்துச்சோ அதுதான் ஃப்ரேமில் இருக்கும். ஆமாம், அதுதான் நான் செய்கிற வேலைக்கு நான் நேர்மையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட சேர்த்து ரஞ்சித் படங்கள் அந்த அரசியல் விஷயங்கள்லாம் இருக்கும், அதற்கான குறியீடுகள்லாம் இருக்கும். ஒரு கலைஞனுக்கு எப்பயுமே அரசியல் மேலேயும் ஈடுபாடு இருக்கணும், மக்கள் மேலேயும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கணும், மக்களோட முன்னேற்றத்துலேயும் ஒரு கலைஞன். அதான் சினிமான்றது ஒரு பெரிய ஒரு மீடியம், அதை பயன்படுத்திக்கணுன்றது அது நான் சரியாக தான் நினைக்கிறேன். அதில் ஒரு முனி சிலையெல்லாம் ஒன்று வரும், அதெல்லாம் ஒரு பெரிய முனின்னு சொல்லுவாங்க படத்தில் தானே. அது முனி சிலையில் ஒரு பெரிய குறியீடு இல்லை. அப்படி ஒரு மதம் எப்படி அழிக்கப்படுது, அப்புறம் எப்படி யாரால் அழிக்கப்படுது, அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் தான், அது பெரிய அரசியல் படுத்துதல் தான். புத்தர்னு சொல்லாமல் முனின்னு சொல்கிறதே ஒரு அரசியல் தான் போலயே. அதான் அது அப்படி எடுத்துக்கலாம். அது சில விஷயத்த நம்ம ஓப்பனாக பேசுகிறது இங்கே வந்து கட்டப்படுது. சரி, புத்தர் சிலை அதுவும் நம்ம கதைப்படி அவங்க வந்து ரொம்ப டீப்பான ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து கூட்டிகிட்டு தேடுதல் வேட்டைக்கு போகிறாங்க, தங்க தேடுதல் வேட்டைக்கு ரொம்ப தூரம் போகிறாங்க. போயிட்டு அங்கே பாதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெறும் காடுகளுக்குள்ளே போகிறாங்க, ஆற்றையெல்லாம் கடந்து போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு புத்தர் சிலை, சரி முனி சிலை, அது எப்படி?
இல்லை நம்ம முன்னோர் வழிபட்டது வந்து அப்படி தான் வருது. நம்ம பௌத்தத்துக்கு அடுத்தது தான் ஒன்று ஒன்றுமே மாறிக்கிட்டே வருது. நம்ம பௌத்த விகாரங்கள்லாம் நிறைய இடிக்கப்பட்டு தான் அடுத்து வந்து கோயிலாக கட்டப்பட்டிருக்குன்றது தான் வரலாறு. ஓகே, இப்போ புத்தர் சிலைனாலும் முனி சிலைனாலும் அதுலேயும் நிறைய இருக்குது, நிறைய இதில் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இதுதான் இருக்கணுன்றதுக்கும் மெனக்கட வேண்டி இருந்துருந்துச்சா? அத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு தலை வெட்டப்பட்ட ஒரு சிலை வந்து மண்ணுக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ மண்ணுக்குள்ளே இருந்திருக்கும் போது அது எவ்வளோ லேயர் ஆகிருக்கணும், அது எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வெட்டப்பட்ட சிலை வந்து மண்ணுக்குள்ளே இருந்து மறுபடி இப்போது 19ஆம் நூற்றாண்டு முதல்ல எடுக்கும்போது அதனோட கனமாக என்னவாக இருந்திருக்கும், என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்ணில் எடுக்கும்போது. அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு முனி சிலை இருந்ததுல்ல. ஆமாம், வட இந்தியாவில், மேற்கு இந்தியாவில், ஆப்கானிஸ்தான் ஏரியாவில், இல்லை கிழக்கு ஏசிய பகுதிகளில், இல்லை அப்படி ஒவ்வொரு இது. அப்போ பர்டிகுலராக இந்த பகுதி தென் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா இந்த பகுதிக்குன்னு பிரத்யேகமான ஒரு 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 முனி சிலை அப்படியான உருவாக்கணும்னு இருந்துச்சு. இப்போ பொதுவாக நம்ம ஒரு முனி சிலைன்னு எடுத்துட்டோமா? இந்த நிறைய இருக்கிற முனி சிலையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இதில் இருக்கும். இந்த முத்திரையிலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நிறையா இருக்கும். வழக்கம் 2 கை வச்சு முத்திரை இருக்காது, 2 கை முத்திரை இருக்கும். இன்னொரு பக்கம் சார், மிராசுதாரர் அவருடைய வீடு, அவருடைய விஷயங்களையும் காட்டுறோம். அது எப்படி நம்ம கொண்டு வந்தோம்? இது ஒரு வேறு மாதிரியான உழைப்பாக இருந்தது. தங்கலானோட வாழ்கிற பகுதி ஃபுல்லாகவே பண உலைகள் செய்யப்பட்ட வீடுகளாக இருக்கும். இது எல்லாமே அப்போ மிராசுன்னும் போது ஓடு வீடுகளாக இருக்கும். இந்த சின்ன சின்ன ஓடு வீடுகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், திண்டிவனம் சைடில் போயிட்டு அங்கே இருக்க பழைய இதே கதை தான், மறுபடியும் அந்த பழைய ஓடுகள்லாம் கலெக்ட் பண்ணி இடிஞ்சு போன வீடுகள், பழைய ஓடு வீடு, அவங்களாம் நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து அதை ப்ராப்பராக அடுக்கி அதிலேருந்து டை எடுத்து கொஞ்சம் பகுதியில் எல்லாமே ஃபைபர் ஓடுகள் இருக்கும். முக்கியமான இந்த ஜமீன் வீடுகள், பண்ணையாரோட வீடுகள் எல்லாமே அந்த அதே ஓடு பயன்படுத்தியிருப்போம். இப்போ ப்ரஷ்ஷு கூட நம்ம அதை பயன்படுத்தாமல் என்ன பண்ணணும், நம்ம தொடப்ப குச்சிகள் இருக்கும்ல, அந்த குச்சிகளை கட் பண்ணி அப்படி தான் நம்ம அது கலர் அடித்தோம். அது ப்ரஷ்ஷு ரோலரு எதுவுமே பயன்படுத்தலை. அதுக்கு முரண்பாடுகள் ஏதாவது வந்துருந்துச்சா சார்? இயக்குனரோட நான் இந்த கதை இந்த தன்மையில் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த களத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதே நேரம் இல்லை இந்த இடம் வந்து இப்படி தான் நான் இருந்திருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது முரண்பாடுகள்? பெரிய நட்புன்றதுனால ஈஸியாக ஒரு புரிதல் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து ஈஸியாக தெரியும். அதுமாதிரி நான் ட்ராயிங் பண்ணி காமிச்சோம் எல்லாத்தையுமே. இது வந்து எத்தனை வருஷத்துக்கான பழமையான பில்டிங், ஒரு கட்டி வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்பேன். 20 வருஷம்னு சொன்னார்னா அப்போ 20 வருஷத்துக்கான அதில் வந்து அந்த ஏஜிங் பண்ணி. அதில் வேறு அது பண்ணணும்ல. எந்த இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த வீடு எவ்வளோ பழைய வீடுன்ற அப்படி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை பீரியட் படம்னா அப்படியே பண்ணிட முடியாது. ஏன்னா எனது பங்கு நான் ஆர்ட் போது நான் ஆர்டருக்கான வேலைகளை சரியாக செய்யணும்னு நினைப்பேன். அவர் ஒரு விஷயம் இருந்தாருன்னா நான் அதை சார்ந்து இருக்கிற ஒரு 20 விஷயங்கள் அது உள்ளுக்குள்ளே கொண்டாடுவேன். அவர் இப்போ தண்ணி குடிக்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு தான் நான் தண்ணி குடிக்கிற மண்பானை இல்லாமல் சுரக்குடிவாக இருக்கலாம்னு நினைப்பேன். சுரக்குடியில் அப்போ அதுக்கு ஒரு லேயர் ஆட் பண்ணணும், அதில் ஒரு ஒர்க் பண்ணணும். அப்படியே நம்மளோட வேலையும் நம்ம சேர்த்து பண்ணிடணும். டேரக்டர் ஒன்று கேட்குறாங்கன்னா அது கூட சேர்த்து அவரோட வேலை பளு வந்து கம்மி பண்ணணும். சார், பிரிட்டிஷ் நடிகர் நடிச்சிருந்தார். இப்போ பிரிட்டிஷார் வந்து கொஞ்சம் பேர் இந்த படத்தில் பங்காற்றும் பொழுது அவங்க ஏதாவது நம்மளுடைய ஒர்க், ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய படங்களில் ஹாலிவுட்டில் பண்ணவங்க, பிரிட்டனில் பண்ணவங்க, ஸோ நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்து என்ன சொன்னார்? இல்லை, அவங்க நம்ம தமிழ் சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. நம்ம படம் பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த, இந்த செட்டில் நாங்கள் எங்கள் ஊரில் சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் போடுவோம், நீங்கள் எப்படி இதை வந்து 2 வீக்ஸில் பண்ணீங்க அப்படின்வாங்க. நம்ம 6 மணிக்கெலாம் நம்ம ஆளுங்க வேலைக்கு வந்துடுவாங்க, 4 மணிக்கு கிளம்புவோம், 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, விடிய வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. அதுக்கும் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து அவர் பயங்கர ஆச்சரியம் பட்டார். இந்த ஒர்க்குக்குள்ளே, இந்த விஷயங்களுக்குள்ள விக்ரம், பார்வதி, மாளவிகா இவங்கெல்லாம் எப்படி பொருந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுவும் அவங்களுக்கும் சவாலான ஒரு விஷயமா தான் இருந்துச்சா, அல்லது அவங்களும் ஐக்கியமானாங்களா? எப்படி இருந்துச்சு? இல்லை, அதான் நம்ம அப்படி ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணோடனே அதுக்குள்ளே வரும்போது அது எல்லாருமே அந்த உலகத்துக்குள்ளே வர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. உள்ளே வந்துட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்க, சார் இதுக்குள்ளே வரும்போது எங்கள் 18ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வர ஒரு பெரிய ஃபீல் இருக்குது. அந்த காஸ்டியூம்லேருந்து அதை உருவாக்குறதுலேருந்து அவங்களுக்கு எல்லாரும் பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு தான் அந்த படம் பண்ணாங்க. சார், ஒட்டுமொத்தமாக இப்போ பொலிட்டிக்கலாக, ஏன்னா நம்ம இந்த படம் தங்கலான், கோலார் தங்க வயலில் பணியாற்றுறதுக்காக அழைத்து செல்லப்பட்ட மக்கள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, ஓகே பிரிட்டிஷ்காரங்க வந்து அழைச்சிட்டு போய் தங்க சுரங்கம் எடுத்து அங்கே அந்த கோலார் KGF டவுன் உருவான அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா இல்லை,
இது அதுக்கு முந்தைய அந்த ஒரு தேடல் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஃபோட்டோஸாக தான் அந்த கேஜிஎஃபோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது நம்ம என்ன நோக்கம், இந்த படத்தினுடைய நோக்கம்? அது சரியாக அது வரலாறு தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ எந்த மாவட்ட மக்களால், எந்த இனக்குழுக்களால் அந்த கோலார் தங்க வயல் உருவாச்சுன்றது இது பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மக்களோட உழைப்பு எவ்வளோ, அந்த மக்களோட உழைப்பை வந்து அந்த ஆங்கிலேயர்கள் எப்படி பயன்படுத்திட்டாங்க, அவங்கள எப்படி துப்பாக்கி முனையில் வேலை செய்ய வச்சாங்க, கூட இருக்கவங்களாம் யார் யார் வந்து அதுக்கு நமக்கு எதிராகவே நம்ம மக்களுக்கு எதிராகவே இருந்தாங்க. அது வரைக்கும் ஃபுல்லாகவே பேசியிருக்கு அரசியல். பேசியிருக்கு. இல்லை கடைசியாக வேற தங்கத்தை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷாரே எதிர்க்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா பிரிட்டிஷ் டவுன் அமைச்சிட்டாங்க, அவங்க தங்கத்தை எடுத்துட்டாங்க. இந்த தங்கத்தை பற்றி தேடல் வரும்போதுலேருந்து இந்த மக்கள் தான் ஃபுல்லாகவே பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு வந்து குறிப்பிட்ட இனக்குழுக்களோட மக்கள் தான் ஃபுல்லாகவே பயன்படுத்தாங்க. அவங்க தான் அந்த பயமே இல்லாமல் அந்த வேலை செய்ய முடிஞ்சதுன்ட்டு காலங்காலமாக அது கதையிலையும் வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த மக்கள் வந்து அந்த நிலப்பரப்பு நோக்கி போகிறதே பயப்படுறாங்க. மறுபடியும் வந்து அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்க, அந்த வாரன் எழுதின புக்கை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் வந்துட்டு இது வந்து இந்த மக்களால் தான் செஞ்சாங்க, அப்போ இவங்க முன்னோர்கள் தான் பண்ணாங்கன்னு மறுபடியும் தான் அவங்கள வந்து கூப்பிட்டு போவாங்க. இப்போ அவங்க வந்து இங்கே அடிமையாக இருந்து சாகிறத விட நான் அங்கே போயிட்டு எனக்கு அந்த மரியாதை கிடைக்கும், எனக்கு நான் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும். ஒரு முதல்ல வந்து இவன்ட்டு அடிமையாக இருந்து சாப்பிட்றத விட அந்த அப்படியே ஒரு இதில் அதுக்கு எங்கே அடிமையாக இருந்தால் என்னன்ட்டு தான் அதான் போனால் கல்வியாவது கிடைக்குமே அப்படின்னா. ஆனால் அங்கே வந்து அதுக்கடுத்து தான் இப்போது அந்த பிரிட்டிஷ்காரங்க வரும்போது அவங்க வந்து மக்களை வந்து எப்படி பயன்படுத்திட்டாங்க, மக்கள் அவங்கள எப்படி பயன்படுத்திட்டாங்க, அது கேஜிஎஃப் உருவான வரலாறு. இதுலேருந்து தான் இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க வராங்கல்ல, இப்போ அவங்க தான் முறையாக வந்து இந்த சுரங்க தொழில் வந்து முறையாகவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவங்களுக்கான வீடுகள் அமைச்சு தரப்பட்டது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாச்சு. ஆனால் அதெல்லாம் வரலையே சார். அதான் அவ்வளோ இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிறது இப்போ எந்த மக்களால் ஆரம்பிக்கப்பட்டது, இது வெறும் ஆரம்பம் தான். ஆமாம், இது ஆரம்பம். அப்போ தங்கலான் அடுத்தடுத்து இருக்கா? தங்கலான் 2, தங்கலான் 3 இருக்கும். ஏன்னா இது பேசுறதுக்கே இவ்வளோ தேவைப்படுது. பெரிய ஒரு வரலாறு, கேஜிஎஃப் வரலாறு ரொம்ப அழகாக இருக்கும். ராமானுஜர் வழியை வேற பின்பற்ற மக்களும் அதுலேயே வராங்க. ஆனால் அது ஒரு கேலிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கு. அப்படி கேலிக்குள்ளாகிறது இல்லை. அவர் அங்கே பேசும்போதே பசுவண்ணன் பேசும்போதே சொல்லுவார், நம்ம இப்போ வர காசில் வந்து பாதி காசை வாங்கிட்டு போயிட்டு அந்த பெருமாள் கோயில் கட்டி, மிச்சருக்கு கோயில் கட்டி, மிச்சருக்கு பெருமாள் கோயில் கட்டி எல்லாருமே வந்து எல்லாரும் ஒன்றாகிட்டு போட்டு அப்புறம் வந்து நம்மளை வந்து எவன் ஈச்சன்னு சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்றது இருக்குல்ல. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். எனக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அந்த எல்லாமே விடுதலை தான். எல்லாரும் ஒரு வழியில ஒரு விடுதலை. ராமானுஜர் வழியில தங்கலான் படிக்க வச்சு எப்படியாவது முன்னேறணும்னு யோசிக்கிறாரு எல்லாரும். ராமானுஜர் பண்ண ஒரு புரட்சி வந்து பசுபதியின் அடுத்து வந்து அவர் வந்து எடுத்துட்டு வர முன்னெடுக்கிறார். ரைட். ஆனா அவரை இன்னொருத்தர் கேலியில பண்றாரு, நீங்களாம் ஏன் போட்டிருக்கீங்க கல்ட்டுங்கன்னு சொல்றாரு. அதான் எப்பயுமே வந்து நம்ம உங்களுக்கு ஈக்குவலா நான் இருந்தாவே பிடிக்காது இல்லை. இப்போ அவனுக்கு ஈக்குவலா இப்போ அவன் ஒருத்தன் போட்டிருக்கான் அப்படின்னா இப்போ இவர் போட்டிருக்கும் போது அவனுக்கு வந்து அது உறுத்துது. அது நீ போட்டிருந்தா நீ நேராக வைகுண்டம் போயிடுவியா அதுக்குன்னு ஒன்று இருக்கா. அப்போ அவரும் போட்டிருக்காரு இவனும் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. 2 பேரும் சரிக்கு சமமாக ஆயிடக்கூடாதுன்றதுல அப்போ அந்த காலம் ராமானுஜர் அந்த வழியை கேலியெல்லாம் செய்யல, ராமானுஜர் வழியை சிலர் எதிர்த்தாங்கன்றதான் பதிவு செய்யும். ஆமாம். ஏன்னா ராமானுஜர் நம்ம எந்த விதத்திலையும் கேலி பண்ண அவர் பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. அது வந்து பசுபதி அண்ணன் அதை வந்து முன்னெடுத்து பண்ணுறாரு. அவர் பசுபதி அண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தங்கலான ஒரு எப்படி போராடுறாரோ அந்த மக்களுக்காக, பசுபதி அண்ணன் அதுக்கான விடுதலை நோக்கி வேறு ஒரு வழியில் பண்ணுறாங்க. நம்ம காந்தி ஒரு வழி சொல்லுவோம், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வழி சொல்லுவோம், அது மாதிரி தான். பாதைகள் வேறு நோக்கம் ஒன்று தான். இன்னொன்று சார், இப்போ இந்த இதில் நிறைய பேர் வந்து அதான் நாங்கள் எதிர்பார்த்தது வேற ஒன்றா இருந்துச்சு, இது வேற ஒன்றா இருக்குது, இதில் எதுக்கு வர்ணாசிரமம் பேசுகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்தோட பிரிட்டிஷ்காரங்க கூப்பிட்டு போய் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அப்படி பதிவு செய்ய வேண்டியது தானே. ஒரு மாதிரி புரியலை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. என்னென்னா ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரே மாதிரி ஜானர் படங்களை வந்து எடுக்க முடியாது. இப்போது அவர் மறுபடியும் மெட்ராஸ் மாதிரி ஒரு படம் எடுத்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் தெரியுமா வழக்கமாக நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு. ஒரு சார்பட்ட மாதிரி படம் ஒரு கலைஞனும் ஒரு டைம் வந்து அவனை வந்து வேறையாக அவனை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிரியேட்டரை வந்து நம்ம எந்த விதத்திலும் இதுதான் படைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே பிடிச்சிருக்கு பிடிக்கல, ரைட், அவ்வளோதான் சார். அப்படி ஒரு வேற ஜானர் மேஜிக்கல் ரியலிசம், ஃபேண்டசி இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து அங்கேயும் போய் மறுபடியும் பௌத்தம், வர்ணாசிரமம், இல்லை எனக்கு தீண்டாமை இல்லை அது இருக்குது, இன்னும் காலம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ வரைக்கும் இருக்குது தீண்டாமை வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த அரசியல் அதே ஆனால் ஜானர்ஸ் வேணா மாற்றிக்கிட்டு இருப்போம்.
அதில் ஆமாம் அந்த அரசியல் பேசி தான் ஆகணும், யாராவது ஒருத்தவங்க பேசணும்ல. இப்போ அவர் ரஞ்சித்துக்கு அவருக்கு அடுத்தது தான் சினிமாவே எனக்கு தெரிஞ்சு நிறைய மாறி இருக்கு. ரஞ்சித்துக்கு முன்னான ஒரு சினிமாவும் ரஞ்சித்திற்கு பின்னான ஒரு சினிமாவுமே நிறைய இப்போ ஒரு சுதந்திரமே சினிமாவில் பேசப்படுது. நீங்கள் அப்படியா பேசவே பட முடியாது. நீங்கள் அவர் ரஞ்சித் முன்னாடி சில படங்கள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கும் போச்சு. இயக்குனர் ரஞ்சித் அவர் வந்ததுக்கு பிறகு தான் சினிமாவிலே ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கு. ஓகே, ஒரு முற்போக்கான விஷயத்தை நோக்கி வரோம். இப்போ எதுக்கு இந்த பிற்போக்குத்தனமான ஒரு கிரியேட்டிவிட்டி? அது பிற்போக்குத்தனம் இல்லை. இப்போ வரைக்குமே நீங்கள் கேஜிஎஃப் மக்களில் நீங்கள் போய் பேசினீங்கன்னா தெரியும்ல, கேஜிஎஃப் மக்கள் இப்போ கூட தொடர்பு கொண்டு பாருங்கள். அந்த கேஜிஎஃப் சுற்றிலுமே அது ஒரு சூனிய நிலமாக தான் வந்து அறியப்பட்டது. வீட்டில் இருக்க மக்களே அங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம பேசணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலே வரமாட்டாங்கன்றாங்க. அந்த கேஜிஎஃப் மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட பேசினா நைட் ஆனால் வெளியிலே வரமாட்டாங்க, 6 மணிக்கு மேலேயே வெளியில் வரமாட்டாங்கன்றாங்க. யூரின் வந்தால் கூட பிடிச்சி ஒரு கொட்டாங்குச்சியில் பிடிச்சி தான் வெளியில் ஊற்றுவாங்க. மோஷன் வந்தாலும் அது மாதிரி ஒரு ஒரு அதான் ஒருத்தவங்க சுரங்கத்தை பாதுகாத்துட்ருக்காங்க, ஒரு பிரச்சனைகள் நடக்குது, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அவன் மக்களுக்கு நான் ஒரு பெரிய நம்பிக்கை. அதெல்லாம் உடச்சி ஆபத்தான ஒரு சூழலை கடந்து வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அமானுஷங்கள் இயல்பாக அங்கே கட்டப்பட்டுருந்துச்சு. ஆமாம், நம்ம ஒன்று பேசுவோம்ல, புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு ஒன்று பேசுவோம். அது மாதிரி பேசி மக்களை வந்து ஒரு குழப்ப நிலையிலே வச்சு ஒரு கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த கதையை இதில் அவரோட கற்பனைக்குள்ளே சேர்த்து ஒரு மேஜிக்கல் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் படம்னா அரசியல் இருக்கும், ஆனால் புது அது அட்டம்ப்டா இருக்கணும், அது கடைசி வரைக்கும் இருக்கணுன்றது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படி ஒன்று ஒரு சரியான படைப்பாக, மக்களுக்கான ஒரு படைப்பாக தான் தங்கலானும் அப்படி தான் அடுத்தடுத்த படங்கள் வரப்போகிறதும் அப்படி தான் இருக்கும். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த வேலைக்கு எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.